ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம் மிகா இடங்களில் பார்ட் 4 வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 பார்ட் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் இதெல்லாம் கவர் பண்ணுமோ அது தவிர மீதி இருக்கிறதுலாம் இதில் கவர் பண்ண போகிறோம். உங்களுக்கு மோஸ்ட்லி நான் ஷார்ட்கட்டோடு தான் போடுறேன். ஏன்னா நீங்கள் அப்படியே படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, கன்ஃபியூஸ் ஆகுதுன்றவங்களுக்காக தான் இந்த ஷார்ட்கட்டோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை எப்போ கேட்டாலுமே நம்ம இதுக்கு இந்த ஷார்ட்கட் வச்சோம் அப்படின்னு யோசிக்கும் போது இதுக்கு வல்லினம் மிகுமா மிகாதான்னு சொல்லிட முடியும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் போகலாம். இந்த உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும், அதாவது எந்தெந்த உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும், எதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், சால தவ தட குழ இந்த 4 உரிச்சொற்களுக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும். மற்றது அது தவிர ஏனைய உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. இதுக்கு எக்ஸாம்பிள் எழுதியிருக்க சால பேசினார், தவச்சு, இதோ, இப்போ, இச்சு வல்லினம் மிகுந்திருக்கு. இந்த 4 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்க தான் இப்போ நம்ம ஷார்ட்கட் போட போகிறோம். இதை பாருங்கள், நான் என்ன எழுதியிருக்கேன், உரி அடிக்க சாலையில் தவம் இருந்து தடன்னு போய் குழப்பம் மிகுந்துருச்சு. பாருங்கள், உரி அடிக்கனா உரிச்சொற்களுக்காக இந்த உரி அடிப்பாங்கல்ல திருவிழாங்கள்லாம், அந்த மாதிரி உரி அடிக்கிறது எங்கே அடிப்பாங்க, சாலையில் தான் வச்சு அடிப்பாங்க. உரி அடிக்கும் போது அடிக்கிறதுக்காக சாலையில் தவம் இருக்கிறாங்க. தவம் இருந்து சாலையிலன்றதுக்கு சாலை கனெக்ட் பண்ணிக்கோங்க, தவம் இருந்தில்ல தவ கனெக்ட் பண்ணிக்கோங்க. தவம் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் தடன்னு போய் குழப்பம் மிகுந்துடுச்சு. தவம் இருந்துட்டு அந்த உரி அடிக்கும் போது தடன்னு போயிடுறாங்க. தடன்னு போகிறதுனால குழப்பம் மிகுந்துடுச்சு. இப்போ இதில் என்னென்னா நீங்கள் பார்க்கணும், இந்த பாருங்கள், சாலையில் இருக்கிறதுக்கு இந்த சாலை எடுக்கணும், தவம் இருந்தில் தவ எடுக்கணும், தட குழப்பம்க்கு குழ, சால தவ தட குழ, இது 4 ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா நான் சொல்கிறது? உரி அடிக்கும் போது அந்த சாலையில் தவம் இருக்கிறாங்க, அப்புறம் தடன்னு போயிடுறாங்க, அதனால் குழப்பம் மிகுந்துடுச்சுன்னா வல்லினம் மிகுமுக்காக மிகுந்துடுச்சுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா இந்த 4க்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும். 4 உரிச்சொற்களுக்கு பின்னாடி. மற்ற அதை தவிர ஏனைய உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், ஒரு பொருள், நனி தின்றான், கடி கவலை, இதுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகாது. ஸோ இது 2ம் கவர் ஆகிடுது. அடுத்து எண்ணு பெயர்கள், இதுக்கு ஷார்ட்கட் அவசியம் இல்லை, யூஸ்வலாக அப்படியே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி வேணுன்றவங்க எப்படி தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு தமிழில் 8 தொகை 10 பாட்டு இருக்குது. அப்போ அந்த 2 நம்பருக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும், மற்ற எண்களுக்கு பின்னாடி மிகாது. ஸோ அடுத்து திசை பெயர்கள் வல்லினம் மிகும். திசை பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இதுக்கு ஷார்ட்கட் உங்களுக்கு தேவையில்லை, இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்து இப்போ வல்லினம் மிகும் இடங்களில் இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் இருக்குது. ஒரு சில வார்த்தைகள் பின்னாடி வல்லினம் மிகும்னு சொல்லிட்டு நமக்கு அந்த 9th 8th கொடுத்துருப்பாங்க அந்த டேபிளில். அது எந்தெந்த வார்த்தைன்னு பாருங்கள். என, ஆக போன்ற சொல்லுறுப்புகளில் வல்லினம் மிகும். அந்த சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, என கேட்டார். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, தீ பிடித்தது. இது ஓரெழுத்து ஒரு மொழி இல்லையா, அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகுந்திருக்கு. இனி, தனி, மிக இந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டுது பாருங்கள், இனி காண்போம், தனிச்சிறப்பு, மிகப்பெரியவர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே புக்கில் இருக்கிறது தான் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் ரெஃபர் பண்ணால் கூட உங்களுக்கு தெரியும். நம்ம சொல்ல போகிறது என்னென்னா இல்லை ஷார்ட்கட் தான், எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தான். ஸோ அதனால தான் நான் எக்ஸாம்பிள்ஸ் நான் அதிகமாக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, அப்படியே ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ பாருங்கள், என, ஆக இந்த ஓரெழுத்து ஒரு மொழி, இனி, தனி, மிக இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகும். இதுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு ஷார்ட்கட் போட போகிறோம், கவனிச்சுக்கோங்க. வள்ளி இருக்காங்க இல்லையா, நம்ம யூஸ்வலாக வல்லினம் இந்த மிகுமிடங்கள் வீடியோஸ் ஃபுல்லாகவே வள்ளியை தான் ஷார்ட்கட்டாக எடுக்கிறோம். அப்போது அந்த வள்ளி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, எனக்காகன்றது எப்படி பிரிப்பீங்க தமிழில், என ப்ளஸ் ஆகன்னு பிரிப்பீங்கள. சொல்கிறாங்க, வள்ளி எனக்காக ஒரே ஒரு கண்டிஷன் சொல்கிறேன், ஒரே ஒரு கண்டிஷன், இனி தனியாக வாழறது மிக கஷ்டம்னு மிகுந்து சொல்லிட்டா. கவனிச்சுக்கோங்க, வள்ளி என்ன சொல்கிறாங்க, எனக்காக ஒரே ஒரு கண்டிஷன், இனி தனியாக வாழறது மிக கஷ்டம்னு மிகுந்து சொல்லிட்டா. இதில் பாருங்கள், வல்லினம்காக இந்த வள்ளி, எனக்காக எப்படி பிரிப்பீங்க, என ப்ளஸ் ஆக. ஸோ என ஆக அந்த 2 வார்த்தைக்காக இது. ஒரே ஒரு கண்டிஷன்றது ஓரெழுத்து ஒரு மொழி, ஓரெழுத்து ஒரு மொழிக்காக இது. இனி தனியாக வாழறது மிக கஷ்டம், இனி, தனி, மிக. இதை பாருங்கள், இனி, தனி, மிக இந்த 3 வார்த்தையும் கவர் ஆகிடுதா. மிக கஷ்டம்னு மிகுந்து சொல்லிட்டான்னா வல்லினம் மிகும் அப்படின்னு அர்த்தம். மிகுந்துன்னா மிகும்.
ஸோ இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும்ன்றது நீங்கள் இந்த ஷார்ட்கட்டோடு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து வல்லினம் மிகும் இடங்களில் இன்னொன்று இருக்குது, மிகா இடங்களில் இது வரும். எதுன்னு பாருங்கள், வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். அதாவது இது உங்களுக்கு புரியுதுங்களா? வன்தொடர் குற்றியலுகரம்னா எது, மென்தொடர் இடைத்தொடர்னா எதுன்னு சொல்லிட்டு அந்த கசட தபர வர்றது தானே வல்லின எழுத்துக்கள். ஸோ இந்த இட்டு இற்று இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, கசட தபரில் வல்லின எழுத்துக்கள் வர்றதுனால இது வன்தொடர் குற்றியலுகரம். இது என்னென்ன நம்மன வரும் இல்லையா, மென்தொடர் குற்றியலுகரம் இன்னு வருது. இடைத்தொடர் குற்றியலுகரத்துக்கு எரல வழல இதெல்லாம் வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம். ஸோ இதை விட்டுருங்க. இப்போ நமக்கு மென்தொடர் இடைத்தொடர் ஓகே, அதை விட்டுருங்க. நம்ம வல்லினம் மிகும்க்கு ஞாபகம் வச்சுக்கலாம். வன்தொடர் குற்றியலுகரம் வந்து நிலைமொழினா இதுதான் நிலைமொழி, இதுதான் வருமொழி. 2 வார்த்தை இருக்குன்னா முதல் இருக்க வார்த்தை நிலைமொழி, 2வது இருக்க வார்த்தை வருமொழி இல்லையா? அது நிலைமொழியாக இருக்கிற வார்த்தை வந்து வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் அதில் வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னா, வன்தொடர்னா என்ன, வன்மையாக பேசுறது, வன்மையான ஹார்டா அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஹார்ட்னாலே அதிகம்னு அர்த்தம் இல்லையா, நம்ம அந்த மாதிரி தானே அதிகமாக மீன் பண்ணுற மாதிரி அர்த்தம் இல்லையா. ஸோ வன்மையான் போது மிகுந்து சொல்கிறது. மிகுதின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், மிகுமை வந்து நம்ம அதிகத்து கூட தான் கம்பேர் பண்ணுறோம். ஸோ வன்மையானா ரொம்ப ஹார்டாக சொல்கிறது, அதிகமாக நடக்குது, மிகுதியாக நடக்குதுன்ற மாதிரி. அப்போ வன்தொடருக்கு மிகும், வல்லினம் மிகும்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மீறி இருக்க ரெண்டும் மென்தொடர் இடைத்தொடருக்கு வல்லினம் மிகா இடங்களில் வந்துடும். இது மென்தொடர் இடைத்தொடர் குற்றியலுகரம்னா இது மென்தொடர் குற்றியலுகரம், இது இடைத்தொடர் குற்றியலுகரம். இது ரெண்டும் நிலைமொழியாக இருக்கும்போது வரும்போது வல்லினம் மிகாது அப்படின்னு. ஸோ நீங்கள் வல்லினம் மிகும் மட்டும் வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மீறி இருக்கிற ரெண்டும் வல்லினம் மிகாதில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு நம்ம மோஸ்ட்லி எல்லாமே இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணியாச்சு. வல்லினம் மிகும் மிகா இடங்கள் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். Thank you.